வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் வரவிட மாட்டோம் என சொல்லும் முதல்வர் ஸ்டாலின், கடலில் காற்றாலை அமைக்கவும் கனிம வளங்கள் எடுப்பதற்கும் அனுமதி கொடுத்தது ஏன் என்று தேசிய பாரம்பரிய மீனவர்கள் சங்க மாநில தலைவர் சின்னத்தம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆரம்பத்தில் ஆதரவாக செயல்பட்ட தமிழக அரசு மக்களின் எதிர்ப்பு காரணமாக பின்வாங்கியது. சுரங்கம் செயல்பட விடமாட்டோம் என சொல்லும் முதல்வர் ஸ்டாலின், தமிழக கடலில் கனிமம் தோண்ட அனுமதி வழங்கி இருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பின் கன்னியாகுமரி முதல் நாகப்பட்டினம் வரை 30,000 கோடி ரூபாய் செலவில் கடலில் காற்றாலை அமைக்கும் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் சுரங்கம் போன்றவற்றுக்கு அனுமதி தரப்பட்டு உள்ளது. கடலில் கனிம சுரங்கம் தோண்டும் போது பல 100 கிலோமீட்டர் கடல் வளம் முழுவதும் அழிந்துவிடும். கடலியல் சூழல் பாதிக்கப்படும். கடல்வாழ் உயிரினங்கள் அழிந்துவிடும். கடலை நம்பி வாழும் 60 லட்சம் மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். கடலியல் சமன்பாடு சிதைக்கப்படும் போது இயற்கை பேரழிவை தடுக்க முடியாமல் போகும். எனவே கன்னியாகுமரியில் கடல் சுரங்கத்திற்கான அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று தேசிய பாரம்பரிய மீனவர் சங்க தலைவர் சின்னத்தம்பி வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கர்னல் பென்னிகுயிக் பெயரில் புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டப்பட்டது. புதிய பஸ் ஸ்டாண்டு திறப்பு விழா வணிக வரி அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதிய பஸ் ஸ்டாண்டை நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு திறந்து வைத்தார். முதலமைச்சர் தான் எல்லாத்தையும் முடிச்சு வச்சாரு. நீங்க 5000 பேரை வாபஸ் வாங்கன்னு சொன்னீங்க. 10 நிமிஷம் இங்க இருந்து போய் போன்ல சொல்றதுக்கு முன்னுக்க அந்த கேஸையும் உடனடியே வாபஸ் வாங்கி கொடுத்தாரு. வரலாம் போகலாம். 100% செஞ்சு கொடுக்கிறவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தான். நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கீங்க. அன்னைக்கு வந்தாரு. இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்புல வந்து நாங்க சொல்றப்ப எல்லாம் நீங்க ஓஹோ அப்படியா இருக்கு இப்படியா இருக்குன்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அங்க வரும்போது என்ன சொன்னார், கொஞ்சம் லேச காதை கொடுத்து ஒத்து பாருங்க. 15 கோரிக்கைகள் 15 சட்டத்தையும் தமிழ்நாடு அரசு உத்தரவு கொடுத்தாத்தான் நடக்கும்னு சொன்னார். நாங்க சொன்னா நீங்க ஏதோ சொன்னீங்க. முதலமைச்சர் இன்னைக்கு எதுக்குமே சொல்லல. வாழ்க்கையில நான் இருக்கிற வரைக்கும் வராது, அப்படியும் நான் வரவிட மாட்டேன்னு திரும்ப திரும்ப சொல்லி அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு ஒட்டுமொத்தமான தீர்மானத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தாரு. நேரடியாவே எங்களையும் கலெக்டர் எல்லாம் அனுப்பி அந்த 5 ஊருக்கும் போய் சொல்லிட்டு வந்தோம். சொல்லிட்டு வந்தாலும் கடைசி நிமிஷத்துல என்னமோ எதுன்னு நீங்க பதட்டத்திலையும் என்ன வீடு போயிருமோ நிலம் போயிருமோ என்னன்றதுல அவர் பெரிய வரவேற்பு வச்சு சொன்னீங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு, மத்திய அரசு மாநில அரசு நாங்கள் விட்டாலும் மாநில அரசு நினைச்சாதான் அதை செயல்படுத்த முடியும், அதுக்கு ஒரு 15 இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஒண்ணு மட்டும் அவர் மாத்தி சொன்னார். அவர் சொல்லி நிறுத்தி வைக்கல. முதலமைச்சர் முதலடியாக மதுரை மேலூர் மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அது எந்த காலத்திலையும் அனுமதி தந்த மாட்டோம், தரவே மாட்டோம்னு சொல்லி நிப்பாட்டினவர் முதலமைச்சர். சாலைகள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நேற்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பதில் சொன்னார். மேலூர் பகுதி மக்களுக்கு நம்முடைய மூர்த்தி அவர்கள் அவங்க சட்டமன்றத்திலே மாண்பு முதல்வர் சொன்னதை சொன்னார். எவ்வளவு காலம் அவர்களோடு நாங்கள் பழகி இருக்கிறோம். இந்த மேலூரில் சொல்லும் போது அப்படி என்னை மீறி இங்க டங்ஸ்டன் அந்த சுரங்கம் வருமானால் நான் பதவியில் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு அதுல இந்த பகுதி மக்களுக்காக நம்முடைய முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்தில் உரையாற்றினார். அதை தான் நம்முடைய மூர்த்தி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். மேலூர் நகராட்சியை பொறுத்தளவு 54 கோடி என்று சொல்லியிருக்கிறார். பாதாள சாக்கடை திட்டம் என்று ஒன்று சொன்னால் கிட்டத்தட்ட 200-300 கோடி ரூபாய் அதற்காக செலவிடப்பட வேண்டும். எனவேதான் அதையும் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு முதலமைச்சர்களுடைய பேசுவோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லி இங்க இருக்கிற மக்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விழாவில் கலெக்டர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தென்காசி கலெக்டர் ஆபீஸ் வளாகத்தில் கலெக்டர் கமல் கிஷோர் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியை கலெக்டர் கமல் கிஷோர் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு நெருப்பை பற்ற வைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான இளவட்ட கல் தூக்கும் போட்டி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டியை கலெக்டர் விசில் அடித்து துவக்கி வைத்தார். இதில் அரசு துறையைச் சேர்ந்த இருபாலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். உரியடி போட்டியில் கலெக்டர் கமல் கிஷோர் பங்கேற்றார். அவர் கண்களை கட்டிக்கொண்டு மரத்தில் கட்டியிருந்த பானையை சரியாக குறிபார்த்து அடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றார்.
விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றோர் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் கலெக்டர் பரிசுகள் வழங்கினார். விழாவில் DRO ஜெயச்சந்திரன், DSP தமிழினியன் மற்றும் அரசு துறை பணியாளர்கள் பங்கேற்றனர். ये पैर तो क्या बात बात
உடுமலை ஆர்ஜிஎம் மேல்நிலைப் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவை பள்ளி தாளாளர் ரவீந்திரன் துவக்கி வைத்தார். பாரம்பரிய கலைகளான ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடந்தன. வழுக்குமரம் ஏறும் போட்டியில் ஆண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விழாவில் பாரம்பரிய உடையணிந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் கலந்து கொண்டனர். பஞ்சு மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், இளநீர், நீர்மோர் போன்ற கிராமிய தின்பண்டங்களை உண்டு மகிழ்ந்தனர். விழாவில் பள்ளி செயலாளர் நந்தினி ரவீந்திரன், பள்ளி முதல்வர் சகுந்தலா மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
பெருங்காடு மலை கிராமத்தில் 150 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசிக்கின்றனர். கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 150 மாணவர்கள் படிக்கின்றனர். தலைமை ஆசிரியர் கலைவாணி உட்பட 5 ஆசிரியர்கள் உள்ளனர். 5ஆம் வகுப்பு படிக்கும் 3 பழங்குடியின மாணவிகளை ஆசிரியர் தினமும் கழிவறை சுத்தம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தியதாக புகார் எழுந்தது. கழிவறைக்கு தண்ணீர் நிரப்புதல், பள்ளி வளாகத்தில் குப்பை எடுத்தல் உள்ளிட்ட பணிகளை குழந்தைகள் தினமும் செய்துள்ளனர். உயர் அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பெற்றோர் அதிருப்தி தெரிவித்தனர். ஆசிரியர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும். குழந்தைகளை இனி கழிவறை சுத்தம் செய்ய வைத்தால் சாலை மறியலில் ஈடுபடுவோம் என பெற்றோர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். பெருங்காடு கிராமம் எங்கள் ஊர் குட்டி கிராமம் தான். நாங்கள் பழங்குடியினர் மக்கள். எங்கள் ஸ்கூல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருங்காட்டில் தான் இருக்குது. எங்கள் பிள்ளைங்க பக்கம் வந்து படிக்கிறாங்க. ஆனால் ஸ்கூலில் வந்து படிக்க நாங்கள் அமுச்சு விட்றோம் வீட்டில் இருந்து. ஆனால் இவங்க பாத்ரூம் கழுவு வைக்கிறது, ஸ்கூலில் அந்த சத்தைங்கெல்லாம் வெட்டுறது, சுத்தம் பண்ணுறது எல்லாமே பிள்ளைங்களுக்கு வேலை வைக்கிறாங்க. அவங்க வேலை செய்யறதும் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து செஞ்சுட்டு வந்தாக்க எங்களுக்கு பிள்ளைங்கள ஹோம்ஒர்க் செய்யுங்கன்னு சொன்னாக்க எங்களால் செய்ய முடியதில்ல, கை வலிக்குது, கால் டயர்டாக இருக்குது, நாங்கள் காலையில் செஞ்சுக்கிறோம், நாங்கள் ஸ்கூலில் போய் செஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டாக்க இந்த மாதிரி வேலை வைக்கிறாங்க, ஸ்கூலில் எங்களை பாத்ரூம் கழுவு வைக்கிறாங்க, செத்த புடுங்க வைக்கிறாங்க, சுற்றி இருக்கிற குப்பையெல்லாம் பிள்ளைங்கள தான் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களாம். அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அமுச்சு விட்றோம், நாங்கள் படிக்க தான் அமுச்சு விட்றோம், வேலை செய்ய அமுச்சு விட்றது இல்லை. டீச்சருங்களை மாற்றி விடுங்க. சுத்தமாவே இந்த ஊர்ல பள்ளிக்கூடம் இருக்குன்ற பேருக்கு மட்டும்தான் இருக்கு. யாருமே கிளீனா சொல்லி தரதில்ல. வந்தாலும் டீச்சர்ஸ் வந்தாலும் செல்போன் எடுத்துன்னு போய் குட்டியில வச்சு யூஸ் பண்றாங்க. பிள்ளைங்க சுத்தமாவே தரமா படிக்கிறதே கிடையாது. இங்க படிச்சுட்டு வெளியில போய் படிக்கிற பிள்ளைங்க ஒரு வாரம் ஸ்கூல் போனாலே போதும், எங்களால முடியறதுலன்னு நிச்சுக்கிறாங்க, வீட்லயே நிச்சுக்கிறாங்க. மேல் படிப்பு படிக்கவே போக மாட்டேங்குதுங்க. நிறைய பிள்ளைங்க அந்த மாதிரிதான் இருக்காங்க. இப்ப அதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்.